வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த மாதம் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின்னர் ஹெஸ்பொல்லாவுக்கு புதிய தலைமையை அடையாளப்படுத்தும் முயற்சியில் ஈரான் இறங்கியது. அதற்கு காரணம் ஹெஸ்பொல்லாவை உருவாக்கியதே ஈரான் தான். ஹெஸ்பொல்லாவுக்கு புதிய தலைமையை லெபனானுக்கு சென்ற ஈரானின் அல்குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் ஹானியை கடந்த வார இறுதியில் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல்களுக்கு பின்னர் யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று இரண்டு மூத்த ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். மூத்த ஹெஸ்பொல்லா அதிகாரி ஒருவர் கூறிய போது, கடந்த வியாழக்கிழமை ஹெஸ்பொல்லாவின் அடுத்த தலைவராக வரக்கூடியவர் என்று நம்பப்பட்ட ஹஷீம் சஃபீதீனை குறிவைத்து தாக்கியதாக அறிவிக்கப்பட்ட தாக்குதலின் போது கானி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் தாகையில் இருந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர் சஃபீதீனை சந்தித்தாரா இல்லையா அல்லது சந்திக்க சென்றாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அந்த அதிகாரி கூறினார். வியாழக்கிழமை பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் குண்டு வீசி தாக்கிய பின்னர் சஃபீதீனை இடிபாடுகளிடையே தேடும் முயற்சியை முன்னேற இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்று ஹெஸ்பொல்லா அதிகாரி ஒருவர் கூறியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். தேடல் முடிந்த பின்னரே சஃபீதீனின் தளபதியை ஹெஸ்பொல்லா அறிவிக்கும் என்று மூத்த ஹெஸ்பொல்லா அரசியல் அதிகாரியான மக்மூலுட் குமதி தெரிவித்தார். இஸ்ரேல் விமான தாக்குதலை நடத்திய நேரத்தில் ஈரானின் அல்குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் ஹனி அந்த நிலத்தடி கூடத்தில் இருந்திருக்க வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஒரு விஷயத்தை கவனியுங்கள். கடந்த மாதம் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட போது அவர் இருந்த தரையடி கூடத்தில் ஈரானிய மூத்த தளபதி இருந்து அவரும் கொல்லப்பட்டார். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு கூறப்பட்ட காரணம் ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஈரானிய மூத்த தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலடி என்பதுதான். அதேபோல சஃபீதீனை ஈரானின் அல்குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் ஹானி சந்திக்க சென்ற நேரத்திலேயே இஸ்ரேல் தனது விமான தாக்குதலை நடத்தியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அது ஈரானை பொறுத்தவரை மிக மிக பெரிய விஷயம். காரணம், ஈரானின் அல்குட்ஸ் படையணியின் தளபதி என்பது ஈரானின் பாதுகாப்பு படையின் அதிகுச்ச மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. இஸ்மாயில் ஹானிக்கு முன் ஈரானின் அல்குட்ஸ் படையணியின் தளபதியாக இருந்தவர் ஹசீம் சொலைமானி. அந்த ஹசீம் சொலைமானியை அமெரிக்கா ஆளற்ற விமான தாக்குதலில் படுகொலை செய்தது. அது 2020 ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் நடந்தது. அவரது முழு நடமாட்டங்களையும் துல்லியமாக தெரிந்து கொண்டே அவரை கொன்றது அமெரிக்க உளவுத்துறை CIA. ஹசீம் சுலைமானி ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் கொல்லப்படுவதற்கு முன் அவர் ஈரானிலிருந்து நேரடியாக ஈராக் செல்லவில்லை. கொல்லப்பட்ட தினமன்று காலை ஈரானிலிருந்து சிரியாவுக்கு சென்றார். அங்கிருந்து தரைமார்க்கமாக எல்லையை கடந்து லெபனான் சென்றார். லெபனானில் அவர் சந்தித்து பேசிய நபர் கடந்த மாதம் பெய்ரூட்டில் கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா. அந்த சந்திப்பு முடிந்து மீண்டும் தரைமார்க்கமாக சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் சென்று அங்கிருந்து நள்ளிரவுக்கு முன் விமானம் ஏறி பக்தாத் சென்றார். விமான நிலையத்திலிருந்து காரில் சென்று கொண்டிருந்த போதே அமெரிக்க உளவுத்துறை CIA ஹசீம் சொலைமானியை ஆளற்ற விமான தாக்குதலில் படுகொலை செய்தது. அந்த அளவுக்கு அவரது முழு நடமாட்டங்களையும் துல்லியமாக தெரிந்து கொண்டே அவரை கொன்றது அமெரிக்க உளவுத்துறை CIA. அதேபோல இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டும் ஹசீம் சொலைமானிக்கு பின்னர் ஈரானின் அல்குட்ஸ் படையணியின் தளபதியாக நியமிக்கப்பட்ட இஸ்மாயில் ஹானியின் நடமாட்டங்களை துல்லியமாக அறிந்து ஹெஸ்பொல்லாவின் புதிய தலைவராக வரக்கூடியவரை அவர் சந்தித்த போது விமான தாக்குதலை நடத்தியிருக்கலாம். ஒரு கல்லில் இரண்டு மாங்காய். சரி, ஈரானின் அல்குட்ஸ் படையணிக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே என்ன தொடர்பு? அங்கேதான் மிகப்பெரிய தொடர்பே உள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் பிற பிராந்தியங்களில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களை நிர்வகிப்பது ஈரானின் அல்குட்ஸ் படையணிதான். இஸ்மாயில் ஹானியின் பிரதான பணி லெபனானில் ஹெஸ்பொல்லா, ஏமனில் ஹவுதிகள், சிரியா மற்றும் ஈராக்கில் ஷியா பிரிவு இயக்கங்கள் அனைத்தையும் நிர்வகிப்பது. இந்த ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தான் இப்போது இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வலையமைப்பின் தலை ஈரானின் அல்குட்ஸ் படையணியின் தளபதி இஸ்மாயில் ஹானி. ஈரானிய ஆதரவு இயக்கங்களான லெபனான் ஹெஸ்பொல்லா முதல் ஈராக்கிய ஷியா திருப்புகள், ஏமனின் ஹவுதிகள் வரை நிர்வகித்து ஈரான் மத்திய கிழக்கில் தங்கள் சக்தியை வளர்த்து கொண்ட காலத்தில் அல்குட்ஸ் படையின் கட்டுப்பாட்டை ஹசீம் சொலைமானி வைத்திருந்த போது இஸ்மாயில் ஹானி தான் இஸ்ரேலிய இலக்குகளின் மீது தாக்குதலுக்கு உத்தரவிடும் பொறுப்பில் இருந்தார். 1997 சொலைமானி அல்குட்ஸ் படையின் தலைமை தளபதியாக ஆனபோது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர்களின் வெளிநாட்டு பிரிவான அல்குட்ஸ் படையின் துணை தளபதியானார் இஸ்மாயில் ஹானி. சொலைமானி கொல்லப்பட்டு கானி தளபதியாக பொறுப்பேற்றதும் சொலைமானியின் கொலைக்கு பழி வாங்கும் விதத்தில் அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றுவதாக சபதம் செய்தார். சொலைமானியின் இறுதி ஊர்வலத்திற்கு முன்னதாக கானி பேசிய போது, தியாகி சொலைமானியின் பாதையை அதே சக்தியுடன் தொடர்வதாக நாங்கள் உறுதியளிக்கின்றோம். மேலும் அமெரிக்காவை அந்த பிராந்தியத்திலிருந்து அகற்றுவதே எங்களுக்கான ஒரே இழப்பீடு என்று பேசினார்.
அவர் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்காவை அகற்றுவதற்கு முன் இஸ்ரேல் அவரை உலகத்திலிருந்தே அகற்றிவிட்டது போலிருக்கிறது. 67 வயதான கானி வடகிழக்கு ஈரானில் உள்ள பழமைவாத ஷியா முஸ்லிம் மத நகரமான மஷாத் நகரில் பிறந்தார். கானி ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் உட்பட ஈரானின் கிழக்கு எல்லைகளுக்கு அப்பால் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்ட அனுபவம் கொண்டவர். அவர்தான் ஆப்கான் ஷியா பிரிவு இயக்கங்களுக்கு ஈரானில் பயிற்சி கொடுத்து சிரியாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார். கானிக்கு அரபு மொழி தெரியாது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈராக்கிய ஊடக சேனலுக்கு பேட்டியளித்த மூத்த ஹெஸ்போலா அதிகாரி ஒருவரிடம் கானி காணாமல் போனது பற்றி கேட்கப்பட்டது. எம்மால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கடந்த வியாழக்கிழமை இருந்து நாங்கள் உண்மையை தேடுகிறோம் என்றார். கடந்த வியாழக்கிழமைதான் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. லண்டனில் இருந்து பாரசீக மொழியில் ஒளிபரப்படும் அயத்துல்லா ஆட்சிக்கு எதிரான எதிர் சேனலான ஈரான் இன்டர்நேஷனல் இன்று காலை வெளியிட்ட செய்தியில் கானியின் குடும்ப உறுப்பினர்கள் அவரது உடல்நிலை அல்லது அவர் இருக்கும் இடம் குறித்து தங்களுக்கு எந்த விவரமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் அவரது தலைவிதியை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று கூறியது. ஈரானிய ஆதரவு லெபனான் குழுவான ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் பெய்ரூட் புறநகர் பகுதியான தாகியில் பல இலக்குகளை தாக்கி வருகிறது. இரண்டாவது ஈரானிய அதிகாரி நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின்னர் காலையில் லெபனானுக்கு பயணம் செய்ததை உறுதி செய்தார். அடுத்த ஹெஸ்போலா தலைவராக இருப்பார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட சஃபிதீனுக்கு எதிரான தாக்குதலுக்கு பின்னர் ஈரானிய அதிகாரிகளால் கானியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் கானி கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் குறித்து கேட்டதற்கு இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நடாப் ஷோஷானி தாக்குதல்களின் முடிவுகள் இன்னமும் மதிப்பிடப்பட்டு வருவதாக கூறினார். பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்போல்லாவின் உளவுத்துறை தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் கடந்த வார இறுதியில் தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறினார். அந்த தாக்குதலில் இருந்து இன்னமும் குறிப்பிட்ட முடிவுகளை பெற்றால் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். யார் அங்கே இருந்தார்கள், யார் இல்லை என்று நிறைய கேள்விகள் உள்ளன என்று அவர் செய்தியாளர்களுடனான பேட்டியின் போது கூறினார். இன்று அதிகாலை நியூயார்க் டைம்ஸ் கானி காணாமல் போனது குறித்து செய்தி வெளியிட்டது. மேலும் அவரது பெய்ரூட் பயணத்தின் நோக்கம் ஹெஸ்போல்லாவுக்கு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்க உதவுவதற்காக என்று குறிப்பிட்டது. பெய்ரூட்டில் நிலை கொண்டுள்ள ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகரர் காவலர் படையின் மூத்த உறுப்பினர் ஒருவர் கூறிய போது இஸ்மாயில் கானியை சுற்றி ஈரானில் உள்ள அதிகாரிகள் மௌனமாக இருப்பது புரட்சிகர காவலர்களின் இளைய உறுப்பினர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது என்றார். இஸ்மாயில் கானி கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் ஈரானின் பதிலடி கணக்கில் எண்ணிக்கை 1 அதிகமாகிவிடும்.